नमों विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमों विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. நாம் ஸ்ரீமத் ராமாயணம், இந்த ராமாயணத்தோட 8வது பகுதியில் நாம் இப்போ இங்கே இருக்கோம். இது வரைக்கும் 7 பகுதிகள் பகவானுடைய கிருபையால், ஆச்சாரியரோட அனுகிரகத்தால், குருவுடைய கருணையால் நாம் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 7வது பகுதியில் நாம் கடைசியாக பார்த்தது என்னென்னா, சீதாதேவியை ஹனுமான் பார்த்துட்டார். ஹனுமான் பார்த்த உடனே அங்கே ஒரு சில நிகழ்வுகள் அங்கே தவற விட்டுருக்கோம் சொல்கிறதுல. என்ன அப்படின்னா, சீதாதேவியை ஹனுமான் சீதாதேவி ராமருடைய தூதுவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படி அந்த ராமருடைய ஒரு மோதிரத்தை சீதாதேவி கிட்ட காமிச்சு அவர் ராமருடைய தூதுவர் தான் அப்படின்னு ஒரு ஊர்ஜிதப்படுத்தினாரோ, அந்த மாதிரி திரும்ப ராமர்கிட்ட போய் சொல்லும்பொழுது சீதாதேவி அவர் பார்த்தார் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தேவை அப்படின்னு ஹனுமான் நினைச்சார். அதனால் சீதாதேவி தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய சூடாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபரணம், சந்திரகலா அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஆபரணம் அது ரொம்ப தேஜஸுடைய நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஆபரணம். அந்த ஆபரணத்தை எடுத்து ஹனுமாருடைய கையில் கொடுத்தாங்க. இன்னொன்று, சீதாதேவி சொன்னாங்க, ஹனுமான் நம்ம ராவணனை கொன்னுட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ராமருடைய புகழ் அழிக்கப்படும் சொன்னாங்க இல்லையா. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, நான் கற்பில் சிறந்தவளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் மனசில் நினைச்ச உடனே ராவணனை எரிச்சிருக்க முடியும். என்னை இங்கே தூக்கிட்டு வந்தானே அந்த க்ஷணமே ராவணன் அழிந்திருப்பான். இந்த இலங்கையை என்னால் எரிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த பெருமை என்னுடைய கணவனுக்கு செல்ல வேண்டும். பகவான் ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த பெருமை செல்ல வேண்டும். அவர் இந்த ராவணனை கொன்று என்னை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சார். இன்னொன்று, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹனுமானுடைய ஒரு இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சேவையை கண்டு மனமகிழ்ந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாங்க. சிரஞ்சீவியாக நீ இருப்பாய் அப்படின்னு. ஆச்சாரியர்கள் எல்லாரும் இப்பவும் ஹனுமார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து ராமருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார், ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்களே. அது எதை வச்சு அப்படின்னா, சீதாதேவி ஹனுமானுக்கு கொடுத்த அந்த சிரஞ்சீவியாக இருப்பாய் என்ற ஆசீர்வாதம் தான் காரணம். இதெல்லாம் அப்போ நடந்த நிகழ்வுகள். இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தில் கம்பர் ரொம்ப அழகாக அந்த கதையோட ஓட்டத்தை வடிக்கிறார். எப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல சொல்ல மாட்டார். உதாரணத்துக்கு ஹனுமானும் சீதாதேவியும் பேசக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, நடந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அது அந்த சூழ்நிலையிலே சொல்ல மாட்டார். இங்கேருந்து அவர் ராமர்கிட்ட போய் சீதாதேவியை பற்றி சொல்லும் பொழுது அங்கே மேலும் சில விவரங்களை கொடுப்பார். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு, படிப்பவர்களுக்கு பலவிதமான ஒரு அறிவிப்புகள், பலவிதமான ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து பல அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சுவாரஸ்யம், படிப்பவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யம், பின்னாடி இது இருக்கும், இதுக்கப்புறம் இது வரும், இதுக்கப்புறம் இது வரும்னு புதுசாக ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். ரொம்ப அருமையாக அந்த கம்பர் அந்த ராமாயணத்துடைய அந்த இப்போ திரைக்கதைன்னு சொல்கிற மாதிரி அந்த ராமாயணத்துடைய அந்த கதை வடிவமைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். அதனால் இனி நம்ம கடைசி வரைக்கும் முதல்ல பார்த்த காட்சியிலிருந்தே பல விஷயங்களை மேலும் விவரிச்சுக்கிட்டே போவார். அந்த மாதிரி சிரஞ்சீவியாக இருப்பாய் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது. சூடாமணி, சந்திரகலா, அந்த சூடாமணின்னு சொல்லக்கூடிய சந்திரகலா ஆபரணத்தை கொடுத்தார் ஹனுமான் கிட்ட சீதாதேவி. அவங்களே நினைச்சிருந்தா ராவணனை கொண்டு இருக்க முடியும் அப்படின்ற செய்தியும் கம்பர் இங்கே சொல்கிறார். இப்போ ஹனுமான் இங்கிருந்து போகும்போது சும்மா போகக்கூடாது, நான் ஒன்று வீரன், நான் உடம்புல எந்த காயங்களும் இல்லாமல் எந்த விதமான அந்த வீர தழும்புகளும் இல்லாமல் நான் இங்கேருந்து போய் என்னுடைய மன்னன் சுக்கிரவனை பார்த்தா என்ன
பார்த்து பயந்து ஓடி வந்துட்டியா, நீ எந்த சண்டையும் போடலன்னு எனக்கு கேள்வி கேட்பார். நீங்கள் சண்டை போடக்கூடாது சொல்லிட்டீங்க. அதனால் என்ன இந்த வீரத்தழும்புகளோட நான் ஏதாவது ஒரு காரியம் இங்கே இலங்கையில் செஞ்சுட்டு நான் போய் என்னுடைய பிராணநாதனான என்னுடைய எஜமானரான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் என்னுடைய மன்னரான சுக்ரீவருக்கும் நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணார்னா, நம்ம போன அத்தியாயத்தில் பார்த்தா மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் தூக்கி அடித்தார், மேலே துவம்சம் பண்ணார். அந்த திக் விஜயர்கள், எல்லா திசையும் காக்கக்கூடிய அந்த யானைகள் திக்கஜா, அவங்கெல்லாம் மிரண்டு போனாங்க, துவம்சம் பண்றார். இப்ப இந்த செய்தி ராவணனுக்கு எட்டுகிறது. அசோகவனம் முழுமையாக அழிக்கப்படுகிறது. அசோகவனம் மட்டும் இல்ல, இலங்கையில இருந்த எல்லா விதமான இடங்களும் சரி. யாகசாலை நம்ம பார்த்தோம், யாகசாலையை தூக்கி அடிக்கிறார் அரண்மனை மேல. அந்த அரண்மனை பற்றி அரண்மனை தீப்பிடிச்சு எரியுது. மண்டபங்களை உடைக்கிறார், அங்க இருக்க ஒரு நீச்சல் குளங்களை உடைக்கிறார். இப்படி எல்லா விதமான அனுபவிப்பதற்காக பார்த்து ராவணன் பிரம்மாவின் மூலமாக விஸ்வகர்மா வைத்து செய்த அந்த இடத்தை துவம்சம் செய்கிறார். இந்த செய்தி ராவணன் தெரிஞ்சோன்னா பல வீரர்கள் வராங்க அங்க ஹனுமான் கூட சண்டை போட. அவங்களாம் ஒரு சாதாரண குரங்கன் என்று சண்டை போட வராங்க. இப்போ ஒரு பெரிய உருவம் எடுக்கிறார். உருவம் எடுத்து அவங்களெல்லாம் என்ன பண்றாருன்னா அப்படியே நசுக்கிறார், பிச்சு போடுறார். அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. வரக்கூடிய வீரர்கள் எல்லா வீரர்களையும் அழிக்கிறார், தூக்கி அடிக்கிறார். இங்க அங்க எங்க பார்த்தாலும் சவத்துல எங்க பார்த்தாலும் எல்லாருடைய இந்த அசுரர்களுடைய பிணங்கள் கிடக்கிறது. அப்படி அவங்கெல்லாம் ஆயுதங்களால தாக்குறாங்க. ஆனா ஹனுமான் கையில் என்ன கிடையாது எடுத்து அடிக்கிறார். கையில் ஆயுதம்லாம் இல்லை, ஒரு மரத்தை பிடுங்குறார். மரத்தை பிடிங்க என்ன பண்றாருன்னா அப்படியே யாராவது ஒருத்த மேல வச்சு நசுக்குவார். அவன் ஒரு 2 அங்குலம் கீழே போயிடுவான். வீரர்கள் மொத்தமா வந்த அந்த 2 கையை வச்சு அப்படியே அமுக்குவார். அமுக்கும் போது அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களே ஒருத்தன் அப்படியே குத்திக்கிட்டு கழுத்தை கீறிட்டு அப்படியே இறந்து போவாங்க. இப்படி ஒரு சாதாரண குரங்கு கையில ஏதாவது பொருள் கிடைச்சா எப்படி பிச்சு போடுமோ, இந்த மாதிரி இந்த அசுர வீரர்கள் எல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்காரு ஹனுமான். பயங்கரமான சண்டை நடக்குது, பயங்கரமான சண்டை. எல்லாரும் மரண ஓலம் நடக்குது. எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றார். இப்ப இந்த செய்தி ராவணனுக்கு எட்டுகிறது. ராவணன் நினைக்கிறான், என்ன குரங்கு இப்படி துவம்சம் பண்ணுதா இலங்கைய, அதுவும் என்னுடைய பலமான அசுர வீரர்கள் அந்த குரங்கால கொல்லப்படுகிறார்களா அப்படின்னு கோபம் வந்து அந்த குரங்கை கொல்லணும்னு நான் நினைக்கிறாரு. அப்போ அங்க ராவணனுடைய ஒரு பிரதானமான ஒரு வீரன், ஒரு தளபதியை தாண்டி ஒரு வீரன், பலமான வீரன், ஜம்புமாலி அப்படின்னு அவன் பேர். அவன் சொல்றான், மன்னரே, ஒரு குரங்கை போய் நீங்க கொன்னீங்கன்னா உங்களுடைய புகழ் என்ன ஆகும்? அது என்ன பெரிய குரங்கு, நீங்கெல்லாம் இதுக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கெல்லாம் போய் உங்களுடைய பெருமை என்ன, நீங்க யாரு? தேவர்களே உங்களுடைய காலை பிடிச்சி அவன் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு குரங்கை போய் நீங்க போகாதீங்க, நான் இருக்கேன், நான் போறேன், அந்த குரங்கை கொல்றேன் அப்படின்னு போது சொல்றாரு, இல்ல நீ போ, ஆனா அந்த குரங்கை கொல்லக்கூடாது. அந்த குரங்கை நான் பார்க்கணும், அது யாருன்னு எனக்கு தெரியணும், என் கையால் அந்த குரங்கு கொல்லப்படணும் அப்படின்னு பயங்கர கோபமா சொன்ன உடனே ராவணனுடைய அந்த கோபமே உருவெடுத்து வந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஜம்புமாலி மாறுறான். இப்ப ஜம்புமாலி வீரர்களோட சேர்ந்து நேர ஹனுமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான். போன உடனே பயங்கரமான சண்டை நடக்குது. முதல்ல அந்த வீரர்கள் எல்லாம் அடிச்சு கொல்றார். யாரெல்லாம் பார்க்குறாரோ எல்லாரையும் கொல்றார். இந்த ஜம்புமாலி பலவிதமான ஆயுதங்களை அவர் மேலே எறிகிறான். எல்லாத்தையும் அழிக்கிறார், ஒன்று விடாம அழிக்கிறார். மிகப்பெரிய வர்ணனை அதில் வந்து இந்த போரை பற்ற வர்ணனை கம்பர் கொடுத்திருக்கார். இதோடைய முடிவில் இந்த வீரர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வீரர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. கடைசியாக ஜம்புமாலி என்ன பண்றாருன்னா, அவனுடைய அந்த வில்லு இருக்கு பாருங்க, அந்த வில்லை வச்சே அவனுடைய கழுத்தை சுத்தி அப்படியே இறுக்கி அவனை கொண்டுடுறான். எந்த ஜம்புமாலி யாராலையும் அழிக்கப்பட முடியாதவனோ, ராவணனுடைய தலை சிறந்த வீரனோ அவனை கொண்டுட்டார். இப்ப இந்த செய்தி ராவணனுக்கு எட்டுது. ராவணனால நம்ப முடியல, ஜம்புமாலி ஒரு குரங்கால் கொல்லப்பட்டான் அப்படின்னு. என்ன நடக்குது இங்க இலங்கையில ஒன்றும் புரியல. கோபம் வந்து இந்த சந்திரகாசம்னு சிவன் கொடுத்த அந்த ஆயுதம் ரொம்ப பலமான ஆயுதம். திரிபுரத்தை எரிக்கிற சூழ்நிலையில சிவபெருமான் கையில வச்சுட்டு சண்டை போட்டதுதான் அந்த சந்திரகாசம். அந்த ஆயுதத்தை எடுக்கிறான். இப்போ ராவணனுடைய 5 தளபதிகள், முக்கிய தளபதிகள் அவங்க வராங்க. நீங்க இதுக்கெல்லாம் இந்த சந்திரகாசம் எடுக்கணுமா? எடுக்காதீங்க.
நாங்கள் போகிறோம், அவனை கொல்றோம், அந்த குரங்கை பிடிக்கிறோம், பிடிச்சி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லி ஒவ்வொருத்தராக போகிறாங்க. ஒவ்வொருத்தராக அப்படியே வரிசையில் போகிறாங்க. பல படைகளோடு தான் போகிறாங்க. ஹனுமான் இவங்களெல்லாம் கஷ்டப்படவே இல்லை, அப்படியே கொண்டு குவிச்சுக்கிட்டே இருக்கார். முதல்ல வீரர்கள் அழிக்கிறார், குதிரைப்படையை அழிக்கிறார், இவங்களுடைய அந்த ரத தேரோட்டிகளை அழிக்கிறார், இவங்களுடைய ரதத்தெல்லாம் தூக்கி அரண்மனை மேலே தூக்கி அடிக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாத்துமே தூக்கி அடிக்கிறார். அது இடிஞ்சு, அந்த அரண்மனை இடிஞ்சு விழுந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விளக்கெல்லாம் வந்து நெருப்பாக பற்றிட்டு எரியுது. இருக்கக்கூடிய தூண், என் கண்ணில் தூண் பட்டு தான் பிடிங்கி அடிக்கிறார். கையில் எந்த விதமான ஆயுதமும் இல்லை. இப்படி அந்த தளபதியெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணுறார். இப்போ இந்த தளபதிகள் 5 பேரும் கொல்ல உடனே பலமிக்க யானைகள், பயங்கரமான யானை, இந்த யானை படை அனுமானை நோக்கி வருது. அந்த யானைப்படை வந்தோடனே அந்த யானையோட தந்தத்தை அப்படியே பிடுங்குறாரு. பிடுங்கி தந்தத்தை வச்சு தாக்குறாரு. ஒரு யானையை இன்னொரு யானையுடைய தலையில வச்சு அப்படி இடிக்கிறார் பாருங்க. இடிச்சோடனே அந்த யானையுடைய மூளை இன்னொரு மூளையோட அப்படி குழம்பு மாதிரி வந்து விழுது. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான சண்டை, ரத்த வெள்ளம் ஓடுது, கொண்டுகிட்டே இருக்கிற. வர வர ஆளுங்களை கொண்டு, யாரெல்லாம் ஹனுமாரை நோக்கி ஆயுதங்களோட வராங்களோ அவங்க உயிரோட திரும்பி போக மாட்டாங்க. இப்படி கொண்டுகிட்டே இருக்கார். கம்பர் வர்ணிக்கிறார், யமதர்மன் இருக்காரு, அவருடைய வேலையே எல்லாரையும் கொல்ற வேலை தானே. அவரு கூட டயர்ட் ஆகிடுவாராம். எவ்வளோ நாள் நான் இப்படியே கொண்டுட்டு இருக்கிறது. ஆனால் ஹனுமான் டயர்டாகவே இல்லை. வர வர எல்லாரையும் கொண்டு குவிக்கிறார் அந்த இடத்துல. இப்படி இந்த யானைகள்லாம் அங்கே பேர்பட்ட பலமிக்க யானைகளும் கொண்ட உடனே இதெல்லாம் தேவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. தேவர்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, ஹனுமான் வந்து ராவணனுடைய அந்த மொத்த இலங்கையை அழிக்கிறாருன்னு. ஆனால் பயம் வருது. என்ன பயம் வருதுன்னா, நாமளும் ராவணனுக்கு சேவையெல்லாம் செஞ்சுருக்கோமே. இங்கே ஒருவேளை இந்த குரங்கு, இந்த ஹனுமான் எங்களையும் கொண்டுட்டா, இந்த வானரம் எங்களையும் கொண்டுட்டா என்ன வரும், அந்த பயம் வருது அவங்களுக்கு. இப்படி இந்த ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரு அழியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு செல்கிறது. இப்ப ராவணனுக்கு அடுத்து என்ன செய்யறதுனே புரியல. என்ன செய்யறது, நான் தான் போய் ஆரம்பின்ற சூழ்நிலை வரும்போது அவருடைய ராவணனுடைய 2வது மகன், மண்டோதரிக்கு பிறந்த 2வது மகன், இந்திரஜித்துடைய தம்பி அக்ஷயகுமாரன், அக்ஷயகுமார் அப்படின்னு வால்மீகி சொல்றார் சமஸ்கிருதத்தில். தமிழ்ல அக்ஷயகுமாரன். இந்த அக்ஷயகுமாரன் வரான். அவன் வந்து ராவணனுக்கு ஏத்த மகன். ராவணனுக்கு என்னெல்லாம் சுபாவம் இருக்குமோ எல்லா சுபாவம் அவனுக்கு இருக்கு. கருணையே இல்லாதவன், பயங்கரமா ஆள் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கான். அவனை பார்த்தாலே பயம். அப்பேற்பட்டவன், பெருமை அப்படியே அவனுக்கு இமயமலை அளவுக்கு தன் மேல ஒரு பெருமை இருக்கு. இந்த யானையெல்லாம் கொண்டு அந்த 5 முக்கிய பிரதான தளபதிகளும் கொண்டோன்னு ராவணன் நினைக்கிறான், யார் இது, ஒருவேளை சிவன் வந்துட்டாரா, சிவனா வந்து இப்படி அடிக்கிறார், இல்ல இந்திரன் வந்து தன்னுடைய வஜ்ராயத்தால் அதை பண்றானா, யார் இது பண்றதுன்னு ஒரு சந்தேகமே வந்துச்சு. இப்போ இந்த அக்ஷயகுமார் வந்து சொல்றான், அப்பா கவலைப்படாதீங்க, எந்த தேவதையா இருந்தாலும் சரி, வாயுவா இருந்தாலும் சரி, அக்னியா இருந்தாலும் சரி, இந்திரனா இருந்தாலும் சரி, ஏன் சிவனா இருந்தாலும் சரி, என்னால் அவன் கொல்லப்படுவான். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் போய் அந்த குரங்கை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து அந்த அக்ஷயகுமாரன் போறார். அக்ஷயகுமாரன் போகும்போது அங்கு அந்த இடத்துல பயங்கரமான சேதங்கள் நடந்திருக்கு. இப்போ இந்த அக்ஷயகுமாரன் போகும்போதே ரொம்ப தன்னை வந்து பெருசா பிரகடனம் பண்ணிக்கிட்டே போறான், நான் வந்து ஹனுமான் அழிக்க போறேன் அப்படின்னு. ஹனுமான் பார்க்குறாரு, போர் வீரர்களோட அக்ஷயகுமார் வரான். முதல்ல அந்த போர்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் அழிக்கிறார். அவனுடைய குதிரை படையை அழிக்கிறார். பல ஆயுதங்களை அவன் அடிக்கிறான், பல விதமான ஆயுதங்களால தாக்குறான், சக்தி மிகுந்த ஆயுதங்களால. எல்லாத்தையும் அவர் வந்து பிடிச்சி கடிச்சு துப்பி போடுறார். அங்க ஒரு இரும்புல இருக்கக்கூடிய ஒரு கம்பி மாதிரி ஒரு பொருள், அதை எடுத்து அவன் எந்த ஆயுதம் எடுத்தாலும் அப்படி சும்மா அப்படி தட்டி விடுறாரு. அவரை ஒண்ணுமே பண்ண ஹனுமான் அப்படி சும்மா விளையாட்டு மாதிரி எந்த அம்மோதாலும் எவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மோ அப்படி தட்டி விட்டுட்டே இருக்காரு. அங்க பார்க்கக்கூடிய எல்லா வீரர்களையும் அப்படியே பூமியில நசுக்கிறார். இப்படி அந்த அக்ஷயகுமார் கூட வந்த எல்லா வீரர்களையும், எல்லா குதிரைப்படை, யானைப்படை எல்லாத்தையும் சேதம் பண்ணி அந்த அவனுடைய தேரோட்டியும் அழிச்சு, அந்த ரதத்தை பிடுங்கி ரதத்தை தூக்கி எல்லா மாளிகை மேலெல்லாம் தூக்கி அடிச்சு கடைசியா அவனை ஒரு குத்துறார்.
அவன் அதுக்கப்புறமும் தொடர்ந்து அம்பு விட்டுட்டே இருக்கான், எத்தனை ஆயுதம் போனாலும். இப்போ அவனை ஒரு குத்துறார், குத்துறவன அவன் போய் கீழே விடுறான், மயங்குறான். உடனே அவனுக்கு திரும்பவும் அந்த மயக்கம் தெளிஞ்சு திருப்பி சண்டைக்கு வரான், திருப்பி அடிக்கிறார், போறான், மயங்குறான், தெளியுது, வரான், சண்டை போட்டுட்டே இருக்கான். அப்ப நினைக்கிறார், பரவாயில்ல, இவன் சாதாரண வீரன், இவ்வளவு நேரம் நான் சண்டை போட்ட மாதிரி கிடையாது இவன் அக்ஷயகுமாரன், இவன் பலமான வீரன் தான், சரியான வீரன் அப்படின்னு நினைக்கிறார். என்ன பண்றாரு, நினைச்சிட்டு தாவி அவன் மேல உட்காந்து அவன் முகத்திலேயே குத்துறார், அடிக்கிறார். அப்படி ஒரு அடி அடிக்கிறார் ஹனுமான், பவர்ஃபுல்லா. ஆனா அவனுக்கு உயிரே போல, அவனுக்கு எதுவுமே ஆகல. அக்ஷயகுமாரன் என்ன அடி வாங்கினாலும் அந்த அடியை தாங்கிக்கிட்டே இருக்கார். இப்போ இங்க கம்பர் வர்ணிக்கிறார், இந்த பெண்கள் எல்லாம் வீட்டில் ஏதாவது சமையல் பண்ணுறதுக்காக இந்த மசாலா அரைப்பாங்கல்ல, அம்மியில் ஏதாவது இஞ்சி இந்த மாதிரி தேங்காய் அது மாதிரி ஏதாவது வச்சு அப்படி நசுக்குவாங்க பாருங்க. இந்த மாதிரி நசுக்குனா தான் சரிப்பட்டு வருவான்னு சொல்லி அவனை பிடிச்சி பூமியில் வச்சு அடின்னு அடித்து, எப்படி இந்த கிரைண்டரில் பொடி ஆகுவாங்களோ அந்த மாதிரி அவனை அப்படியே பொடி ஆக்கிடுறார். அப்போ தான் அக்ஷயகுமாரன் இறக்குறான். இந்த அக்ஷயகுமாரன் இறந்த உடனே சுற்றி இருந்த வீரர்கள்லாம் ஓட்டம் பிடிச்சாங்க. அது அப்படியே ஹனுமான சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடமே காலி. அக்ஷயகுமாரன் இறந்துட்டான்ற செய்தி கண்ணால பார்த்த உடனே பயம். எங்க பார்த்தாலும் இந்த அரக்கிகள், அசுரர்களுடைய மனைவிகள்லாம் ஓலமிடுறாங்க, ஐயோ கணவன் போயிட்டான். ஹனுமானை சுற்றி ஒரு ஆள் கிடையாது, எங்க பார்த்தாலும் பிணங்கள். இப்போ அவர் என்ன பண்றாங்க, நுழைவாயில் இருக்குல்ல, அந்த செவுத்து மேலே ஏறி உட்காரார். அப்படி உட்காந்து கால் மேலே கால் போட்டு தோலை தட்டி, என்னடா இலங்கையில கூட சண்டை போட ஆளே இல்லையா, இங்க யாரும் ஆம்பளையே இல்லையா அப்படின்னு கத்துறாரா ஹனுமான். இப்ப இந்த செய்தி ராவணனை எட்டுகிறது. ராவணனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது நம்ம இங்க இலங்கையில. இங்க மண்டோதரி ராவணனுடைய மனைவி, அக்ஷயகுமாரனுடைய தாய் மண்டோதரி கதர்றா, தன்னுடைய மகன் இறந்துட்டான்னு கதர்றா, அழறா. ஏற்கனவே ராவணனுக்கு அவ்வளவு கோபம் உள்ள. இப்போ இந்த மண்டோதருடைய அழுகை எரியக்கூட நெருப்புல நெய்ய பார்க்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுனே புரியல, ஒரே குழப்பம் நிலவுகிறது. இந்த வானரத்தை நாம எப்படி நேர்கொள்ள போறேனே புரியல. ஏன்னா பொதுவா போர் நடக்குது அப்படின்னா எதிரிகிட்ட இருந்து செய்தி வரும், சண்டை போட போறோன்னு. அவனுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க, நம்மளுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க, யார் கூட சண்டை போடுறோம், யார் கூட போர், இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு அறிவிப்போட ஒரு சண்டை நடக்கும். இன்னைக்கு இலங்கை பாதி அழிக்கப்பட்டு விட்டது. யாரு கூட சண்டை போடுறனே தெரியல, எந்த அறிவிப்பும் இல்லை, ஒரு குரங்குன்றது மட்டும்தான் தெரியுது. அந்த குரங்கு இன்னைக்கு இலங்கையை அழித்து விட்டது. இப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அங்க வீரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை அந்த குரங்கு நம்மளை கொண்டுட்டா, இப்போ முதல்ல போய் எத்தனை பேர் செத்துருக்காங்க, இந்த மாதிரி கொண்டுட்டா நாளைக்கு என்னுடைய பேரனோ இல்லை என்னுடைய கொள்ளு பேரன்லாம் என்ன சொல்லுவான், என்னுடைய தாத்தா ஒரு குரங்கால சாவடிக்கப்பட்டான்னு சொல்லுவாரு. இது எவ்வளவு பெரிய அவமானம், இந்த மாதிரி ஒரு சிறந்த வீரனான நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இப்படி நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ ராவணனுக்கு பயங்கரமான குழப்பம், என்ன நடக்குது இங்க, எதனால இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ யாரு தான், ஏன்னா ராவணனை தாண்டி இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஆள், ராவணனுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரே ஆள் அவனுடைய மூத்த மகன் இந்திரஜித். அந்த இந்திரஜித்துக்கு ராவணன் வைத்த பேர் மேகநாதன். இந்திரனை ஒரு தடவை ஜெயிச்சான் இந்திரஜித். ஜெயிச்சு அந்த ராவணனை சிறைபிடித்தான். இந்திரனை வெற்றி கொண்ட காரணத்தினால், ஜீத் அப்படின்னா சமஸ்கிருதத்திலையும் ஹிந்திலையும் வெற்றின்னு அர்த்தம், வென்றான்னு அர்த்தம். இந்திரஜித்னு பேர் வந்துச்சு. அந்த இந்திரஜித் ஹனுமானை நோக்கி சென்றான். இப்படி ஹனுமானை நோக்கி அந்த இந்திரஜித் போகும்போது போற வழியெல்லாம் அசுரர்களுடைய தலை, கை, கால், உடல் உறுப்புகள் இப்படி எல்லாமே இருக்கு. ரத்தம் ஆறு மாதிரி ஓடுது, எங்க கால் வச்சாலும் ரத்த வெள்ளம். அந்த ரத்தத்துல அந்த அசுரர்களுடைய உடலெல்லாம் அப்படியே மிதக்குது. அப்பேற்பட்ட ஒரு போர்க்களம் நடந்திருக்காங்க. இப்ப ஹனுமான் அந்த நுழைவாயிலுடைய அந்த செவத்துல உட்கார்ந்து என்ன யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே போகும்போது, நான் இருக்கேன் அப்படின்னு இந்திரஜித் அங்க நிற்கிறான். இப்படி ஹனுமானை நோக்கி போகக்கூடிய வழியில இந்த மாதிரியான ஒரு ரத்த வெள்ளத்தெல்லாம் பார்த்தோன்னே அங்க இருந்த வீரர்களுக்கெல்லாம் பயம் வந்துச்சு. ஆனா இந்திரஜித் மட்டும் சந்தோஷப்பட்டான். ஏன்னா இந்திரஜித் ஒரு தலை சிறந்த வீரன். நாம ஏற்கனவே போன அத்தியாயத்தில் சொல்லியிருக்கோம்,
இந்திரஜித் உறங்கி கொண்டிருந்த வேலையில் ஹனுமான் உள்ளே எட்டி பார்த்தோன்னே ஒருவேளை இவர் தேவர்களுடைய படைத்தளபதியான ஸ்கந்தனோ அப்படின்னு நினைச்சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவன் இந்திரஜித். இந்திரஜித் மட்டும் நினைச்சானா, என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியான ஒரு வீரன் வந்திருக்கான், இவன் கூட சண்டை போட்டாதான் எனக்கு திருப்தி ஏற்படும்னு சண்டை போடுறதுக்கு தயாரான, சந்தோஷப்பட்டான். இப்போ இந்த இந்திரஜித் வந்து முன்னாடி நின்னோடனே ஹனுமான் பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரு பலமான ஆயுதத்தை இங்கேருந்து எடுத்து அடிக்கிறான் ஹனுமான் மேலே. அது ஹனுமான் மேலே, ஹனுமானுடைய நெஞ்சில் பட்டு ஹனுமான் கீழே வந்து விடுறார். கீழே விழுந்தோன்னே நினைக்கிறார் ஹனுமான் இவன் சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு. இப்போ இந்த சண்டை நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பல வீரர்கள் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, அம்புகளை விடுறாங்க, ஆயுதங்களை அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹனுமான் மேலே அப்படி தாக்கிட்டு இருக்கு. தேவர்கள் மேலிருந்து பூ பொழிகிறாங்க ஹனுமான் மேலே. ஹனுமானுக்கு இந்த தேவர்கள் பொழியக்கூடிய பூவும் சரி, இந்த அம்பு தாக்குவதும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கு. அவருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. டயர்டாகவே இல்லை. அவர் பிரமிச்சு போறாங்க முன்னாடி இருக்கக்கூடியவங்களாம். என்ன கொஞ்சம் கூட அசதியே இல்லாமல் இவர் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, கொண்டு குவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்படி தொடர்ந்து ஹனுமான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான யானைப்படை, குதிரைப்படை இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாரையும் துவம்சம் பண்றார். இந்திரஜித் விடக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களையும் அழிக்கிறார், கடிக்கிறார், மெரிக்கிறார், உடைக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடவை இந்திரஜித்தோட ஆயுதத்தை ஹனுமான் அழிக்கும் போதும் இந்திரஜித்துக்கு இன்னும் ஒரு ஆவல், ஒரு உத்வேகம் வந்துகிட்டே இருக்கு. இதை நீ அழிச்சிட்டியா, அடுத்து இந்த ஆயுதம் கொடுக்குற, அடுத்து இந்த ஆயுதம் கொடு, அடுத்து இந்த ஆயுதம் கொடு. இப்படி அவன் அந்த ஆயுதத்தில் எடுக்கிறதுல இன்னும் உத்வேகம், அவன் சண்டை போறதுல இன்னும் அவனுக்கு வந்து அது வந்து ரொம்ப அனுபவிக்கிறான். கடைசியா சில நேரங்களில் ஹனுமான் இந்திரஜித்தையும் தாக்க துவங்குறார். இந்திரஜித்தாலையும் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ இந்திரஜித் நினைக்கிறான், இது சாதாரண குரங்கு அல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண வீரன் இல்லை, மிகப்பெரிய பலசாலி, மிக சிறந்த வீரன். என்னுடைய எந்த ஆயுதமும் இந்த வானரத்தை தாக்க முடியவில்லை, கட்ட முடியவில்லை, கைது செய்ய முடியவில்லை. என்னுடைய கைக்குள்ள இந்த வானரம் வராதுன்றதும் தீர்மானிச்சு பிரம்மா அவனுக்கு கொடுத்த ஒரு ஆயுதம் பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரம் ரொம்ப நாளா பூஜை பண்ணிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிறத தவிர வேற வழி இல்லை. அதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம். அதை வச்சு தான் இந்த வானரத்தை பிடிக்கணும் அப்படின்னு மனசில் நினைச்சு அவன் அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறான். பொதுவாக பிரம்மாஸ்திரம் எதிராளியை யார் மேலே நம்ம ஏவரமோ அவனை அழிச்சிடும். ஆனால் ராவணன் உயிரோடு கொண்டு வர சொல்லியிருக்கான். அதனால இந்திரஜித்தால் அழிக்க முடியாது. அதனால அந்த பிரம்மாஸ்திரத்தை ஒரு சிவப்பு நிறத்தில் உள்ள பாம்பாக மாற்றுகிறான், அவரை கட்டி போடுறதுக்காக. நாகபசு அது பேர். அந்த பிரம்மாஸ்திரம் ஒரு பாம்பாக மாறி நேரா ஹனுமானை நோக்கி போகுது. ஹனுமான் பார்க்கிறார். ஹனுமானுக்கு புரியுது இது பிரம்மாஸ்திரம், பிரம்மா கொடுத்த ஆயுதம். இப்போ இந்த ஆயுதத்தை நான் வந்து அழிச்சிட்டேன்னா பிரம்மாவை நான் வந்து அபச்சாரம் பண்ண மாதிரி ஆயிடுமே, என்ன பண்றது? பிரம்மாஸ்திரம். இதனால கோவப்பட போவது இந்திரஜித் மட்டும் இல்லை, பிரம்மாவுக்கும் கோவம் வரும். என்னோட ஆயுதத்தை இப்படி அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறார். அப்ப நினைக்கிறார், இப்படியே சண்டை போட்டு ஒவ்வொருத்தரையும் அழிச்சு என்ன பிரயோஜனம்? இலங்கையே அழிஞ்சு போயிடும். நம்மளுடைய எண்ணம் என்ன? சீதாதேவியிட்ட நான் என்ன சொன்னேன்? இந்த பெருமை ராமருக்கு சென்று சேர வேண்டும், ராமர் தான் வந்து அழிக்கணும். 1 மாத காலம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. சீதையை 1 மாத காலத்தில் தேடிட்டு வாங்கன்னு ராமர் சொல்லியிருக்கார். அந்த காலம் முடிஞ்சு போச்சு. சீதாதேவி இன்னும் 1 மாத காலம் தான் நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேரத்தை நான் கடத்தக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யணும்? ராவணனை பார்க்கணும். இப்போ ராவணனை நான் பார்க்கணும்னா இந்த நாகபசு, இந்த பிரம்மாஸ்திரம் நாகமாக மாறி வரக்கூடிய இந்த நாகபசு அது வந்து என்னை வந்து கைது செய்ய வேண்டும். இது என்ன கட்டி போடுறதுக்கு நான் அனுமதிக்கணும். அப்போதான் என்னை ராவணன்கிட்ட கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி ஹனுமான் அந்த பிரம்மாஸ்திரம், சிவப்பு பாம்பாக வந்த அந்த பிரம்மாஸ்திரம் தன்னை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கிறார். இப்படி அந்த நாகபசு வந்து கட்டின உடனே அங்க இருந்த வீரர்கள்லாம் இது வரைக்கும் எல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டுலாம் வெளில ஓடி வந்து ஜெய் லங்கேஸ்வரா, ஜெய் ராவணா அப்படின்னு ராவணனை வந்து புகழறாங்களாம். ஹனுமான் பார்க்குறாரு, எங்கடா போயிருந்தீங்க நீங்க எல்லாம் இவ்வளோ நேரம் அப்படின்னு. அப்போ சில பேர் கிட்ட, அப்போ கட்டியிருந்த சூழ்நிலை சில பேர் கிட்ட வர பயப்படுறாங்க. யாரெல்லாம் கிட்ட வந்தாலும் அவெல்லாம் ஹனுமானை பார்த்தாலும் மயங்கி போட்டு விடுறான். ஆனால் சில பேர் மட்டும் வந்து ஹனுமானை வந்து கொல்லுங்க, இவனை துண்டு துண்டா வெட்டி வந்து கடல்ல தூக்கி மீனுக்கு இறையா போடுங்க, இல்லை நான் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் சாப்பிட்டுறோம் அப்படின்னு பயங்கரமான வார்த்தைகளில் சொல்லி சில பேர் ஆயுதங்கள் எடுத்து அவரை தாக்க வந்து
இந்திரஜித் வந்து ஹனுமானை வந்து கட்டணும்னு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான் சாலைகளில். நான் பிடிச்சிட்டேன், கட்டிட்டேன், அப்படியே பெருமையில் இழுத்துட்டு போகிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து தாக்குறாங்க ஹனுமானை. ஹனுமான் அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரி இருக்குதெல்லாம். இப்படியே போனோடனே நேராக ராவணனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய் ராவணன் முன்னாடி அந்த நாகப்பசுவால் கட்டப்பட்ட ஹனுமானை கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. ராவணன் பார்க்குறான், இப்படி யாரா இந்த குரங்கு அப்படின்னு பார்த்த உடனே ஹனுமான் நினைக்கிறார், ராவணனை கொன்னுடலாமா? இப்போ முதல் தடவை இந்த ராவணனை நான் பார்த்தது அவனுடைய படுக்கை அறையில் தூங்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருக்கவனை கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அன்றைக்கி நான் விட்டேன். ரெண்டாவது, சீதாதேவி கிட்ட அவன் பேசும்போது அவனை கொல்லணும்னு நினச்சானா போயிட்டான். இப்போ என் கண்ணு முன்னாடி நிற்கிறான். இவனால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சீதாதேவி எனக்கு சிரஞ்சீவியாக இருன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்க. எனக்கு மரணமே கிடையாது. இவனை கொண்டு இல்லாமான்னு நினைக்கிறார். அப்புறம் இன்னொன்று நினைக்கிறார், இல்லை ஏற்கனவே 1 மாத காலம் போயிடுச்சு, இப்போ நான் ராமர்கிட்ட செய்தியை கொடுக்கணும். சீதாதேவியே ராவணனை கொல்லாமல் தன்னுடைய கணவருக்கு பெருமை சேர்க்கணும்னு நினைக்கும் போது நான் ஒரு சாதாரண வானரம், நான் அதை செய்யலாமா? செய்யக்கூடாது. இதை தாண்டி இன்னொன்று யோசிக்கிறார். இந்த ராவணன் ஜடாயுவை கொண்டிருக்கிறான். இவனுடைய மகனான இந்திரஜித்தும் திறமையான ஒரு வீரனாக இருக்கிறான். இறந்து போன அக்ஷயகுமாரனும் சிறந்த வீரனாக இருக்கிறான். அப்போ இவனுடைய பலம் எப்படி இருக்கும்? மற்ற வீரர்கள் மாதிரி இவனை எடை போடக்கூடாது. இவனை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்படி நேரமாக ஆக அங்கே ராமருக்கு செய்தி போகாமல் இருக்கும். அதனால் இவங்கிட்ட விஷயத்தை சொல்கிறது தான் கரெக்டு. இவங்கிட்ட சொல்லி பேசி பார்ப்போம், ஒரு வேளை சுமூகமாக ஏதாவது நடக்குதா பார்க்கலான்னு நினைக்கிறான். இப்போ ராவணன் கேட்குறானா, யார் நீ? சிவனா? இந்திரனா? யார் நீ அப்படின்னாரா. ஹனுமான் சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி நான் யாருமே கிடையாது. நான் சுக்ரீவனுடைய சேவகன். யார் தெரியுமா அந்த சுக்ரீவன்? வாலி, கேள்விப்பட்டிருக்கியா? வாலி, வானர தலைவன் வாலி. வாலியுடைய தம்பி தான் சுக்ரீவன் அப்படின்னு சொன்னோன்னே வாலின்ற வார்த்தையை ராவணன் கேட்ட உடனே ராவணனுக்கு பழைய ஞாபகம் வருது. வாலிக்கு முன்னாடி யார் போனாலும் அவனுடைய பலம் பாதியாக குறைஞ்சிரும். அதனால் பின்னாடி இருந்து ஒரு தடவை வாலியை பிடிச்சிட்டான்ற ஒரு செய்தியை பார்த்தோம். தன்னுடைய வாளாலே அந்த ராவணனை சுற்றி எல்லா 8 திக்கிலையும் இடித்து 7 14 உலகங்களையும் போய் அடின்னு அடித்து கடைசியாக பயந்து என்னை விட்டுருப்பான்னு சொன்னோன்னே நீ இந்த பக்கமே வரக்கூடாது, நானும் லங்கைக்கு வரமாட்டேன்னு சொல்லி தான் அந்த ராவணனை விட்டுருக்கான். இப்படி வாலின்ற பேர் கேட்ட, ஓ வாலி வாலி, ஆமாம் ஆமாம் ஆமாம், வாலியா? வாலி எப்படி இருக்கார் வாலின்னு கேட்டார். ஹனுமான் சொன்னாரா, வாலி ராமரால் கொல்லப்பட்டான். ரொம்பலாம் கஷ்டப்படலப்பா, ஒரே ஒரு அம்பு, ராமருடைய ஒரே ஒரு அம்பு வாலியை கொன்னுடுச்சு. வாலியை கொன்னு சுக்ரீவனை மன்னராக்கிட்டார். அந்த ராமருடைய மனைவி தான் சீதை. அந்த சீத்தையை தான் நீங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. நான் யார் தெரியுமா? ராமருடைய அந்த வானர படையில நான் ஒரே ஒரு வீரன். என்ன மாதிரி ஒரு வீரனாலேயே இன்னைக்கு இலங்கை இப்படி ஆயிடுச்சே. கோடான கோடி வீரர்கள் அங்க ராமருக்காக சேவை செய்வதற்காக, சண்டை போடுவதற்காக, உன்னை கொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை வீரர்களை விடு, என்ன விடு, ராமனை நினைச்சுப்பார். சீதாதேவி நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பு இன்னைக்கு உன்னுடைய இலங்கையை அழிக்க வந்திருக்கு. அவங்க கடுமையான விஷம், தெரிஞ்சோ தெரியாமல் அந்த விஷத்தை எடுத்து முழுங்கிட்டப்பா நீ. இப்போ நீ இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நேரா என்னுடைய எஜமான ராமர்கிட்ட போய் காலில் விழு, சரணாகதி அடி, அட பகவானே ஸ்ரீராமா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சீதாதேவியை நீயே கொண்டு போய் ஒப்படைச்சிரு. அப்படி ஒப்படைச்சனா உன்னுடைய உயிர் மட்டும் இல்லப்பா, இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உயிரும் காப்பாற்றப்படும். சொன்னோன்னா கோபம் வருது அவனுக்கு பயங்கரமா. ஒரு மன்னருக்கு முன்னாடி இன்னொரு மன்னரை பெருமையா பேசுறது மட்டும் இல்லாம இவனை வேற நிலைகுலை செய்திருக்கு. இதுக்கு முன்னாடி அக்ஷயகுமாரன் ஹனுமானை பிடிக்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? இந்த குரங்கு கொன்று கொண்டிருப்பது நம்முடைய வீரர்களை மட்டுமல்ல, அப்பா உங்களுடைய பெருமை, இலங்கையுடைய புகழ், இது எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கு, நான் அதை கொண்டுட்டு வரதான் போனான். இப்ப மொத்தமா போயிடுச்சு. கோபம் வந்தோடனே கொல்ல அவனை அப்படின்னாரான் ஹனுமான ராவணன். அப்போ விபீஷணர் எழுந்து சொன்னார், தவறு சகோதரனே, மன்னா நீ செய்வது தவறு. தூதுவனை கொல்வது பாவம், தூதுவனை கொல்லக்கூடாது.
ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை கொன்றதை கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், தூதுவனை கொள்வதாக நான் கேள்விப்பட்டதில்லை. இன்னொன்று, ராமருக்கு எப்படி செய்தி போகும்? இந்த வானரம் இங்கே வந்துச்சு, எல்லா விதமான நமக்கு தேவையான எல்லாத்தையும் அழிச்சுது, ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திச்சு, இதை நாம பிடிச்சிட்டோம் அப்படின்ற விஷயம் ராமனுக்கு எப்படி சென்று சேரும்? ராமருக்கு செய்தி போக வேண்டாமா அப்படின்னு சரியா சொன்ன விபீஷணா, சரியான வார்த்தை நீ பேசுன, கரெக்டா பேசுன அப்படின்னு சொல்றான் ராவணன். உடனே இந்திரஜித் சொல்றான், அப்பா தூதுவனை கொல்லக்கூடாது, தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு. உடனே ராவணன், ஆமா கரெக்ட், சரியா சொன்ன, தண்டனை கொடுக்கலாம், இந்த வானரத்துக்கு தண்டனை கொடுக்கணும், அதோட வாழை வெட்டு முதல்ல, அந்த வாழை வச்சுதான் இவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்குது, அந்த வாழை வெட்டுன்னு சொன்ன. இந்திரிச்சு சொன்னா, வெட்ட வேணாப்பா, எரிச்சிருவோம் அப்படின்னா. எரிச்சிருவோன்னு சொன்ன உடனே ஹனுமானுக்கு ஒரு யோசனை வருது, என்னடா என்னுடைய வாழை எரிக்க போறீங்களா, இதை வச்சு நான் பல காரியங்கள் செய்யலாமே அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ இந்த செய்தி திரிச்சடைன்னு சொல்லக்கூடிய திரிதஜா, விபீஷனுடைய மகள், சமஸ்கிருத திரிதஜா, திரிஷடை தமிழ்ல. இப்போ இந்த திரிஷடை சீதாதேவி கிட்ட சொல்றா, ஹனுமானை கைது செஞ்சிட்டாங்க, அவருடைய வாளை எரிக்க போறாங்க. எப்படி இருக்கும் சீதாதேவியுடைய சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு காலம் கழித்து ஹனுமானை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு போன உயிர் திரும்பி வந்தது. என்னுடைய ராமனை மீண்டும் பார்க்க முடியும், ராமனுடைய பத்தின செய்தி கிடைச்சது, ராமர் வரப்போறார், கூட்டிட்டு போறார், அந்த சந்தோஷத்துல இருந்தாங்க. உயிர் மறுபடியும் கிடைச்சது, அவங்களுடைய உடல் எல்லாமே சரியா போச்சுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப மறுபடியும் போது உயிர். இப்ப அக்னி கிட்ட சொல்றாங்களா, நான் என்னுடைய கணவனுக்கு கற்புள்ளவளாக இருந்திருந்தால், என்னுடைய கடமையையும் தர்மத்தையும் விரதத்தையும் நான் சரியாக கடைபிடித்திருந்தால், அக்னியே நீ எந்த பாதிப்பையும் ஹனுமானுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு. இப்போ ஹனுமான நெருப்பு வைக்கணும்னா இந்த நாகபசுன்னு சொல்லக்கூடிய பிரம்மாஸ்திரம் பாம்பா சுத்திக்கிட்டு இருக்கு, அதை விடுவிக்கணும், மறுபடியும் அதை எடுக்கணும். அதை எடுத்தாதான் இந்திரஜித்துக்கு அந்த ஆயுதம் கிடைக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி ஹனுமானை கட்டணும். கயிறு கொண்டு வான்னு சொன்னோன்னே இலங்கையில எங்கெல்லாம் எவ்வளவு பெரிய உருவம், அவர் எல்லா கயிறையும் கொண்டு வராங்க. பசுவை கட்ட கயிறு இல்லை, அந்த அளவுக்கு மாடு கட்ட கூட கயிறு இல்லாம எல்லா கயிறு கொண்டு வந்து அடிக்கால்ல இருந்து தலை வரைக்கும் சுத்துறாங்க. கயிறுல சுத்தி முடிச்சு கட்டி முடிச்சோன்னே இந்திரஜித் அந்த பிரம்மாஸ்திரத்தை, பாம்பு வடிவில் இருக்கிற பிரம்மாஸ்திரம் திரும்பி பெற்றுடும். இப்ப ஹனுமான் நினைக்கிற, அப்பாடா, பிரம்மாவுக்கு நான் இனி அபச்சாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை, நானா அந்த பிரம்மாஸ்திரத்தை அழிக்க வேண்டியதோ உடைக்க வேண்டிய தேவையில்லை அப்படி நினைச்சார். இப்ப என்ன பண்ணாங்களா, நெருப்பு எடுத்து ஹனுமானுடைய வாலில் பத்த வச்சாங்க. நெருப்பு வாழை கொஞ்சம் பிடிச்ச உடனே ஹனுமானுக்கு அது எப்படி இருக்குன்னா சில்லுன்னு இருக்கு. ஹனுமான் நினைக்கிற, என்னடா அது நெருப்பு பட்டா எரியும், என்ன எனக்கு உடம்பு ஃபுல்லா சில்லுன்னு இருக்கே, நான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப எனக்கு ரொம்ப சுகமா இருக்கேன்றாரா. அப்ப நினைக்கிறாரா, இது என்னுடைய தாயார் சீதாதேவியுடைய ஆசீர்வாதம், என்னுடைய தாயார் தான் மனசுல ஏதோ நினைச்சிருக்காங்க, அதனால அக்னி என்னை வாட்டாமல் எனக்கு இதமான குளிர்ச்சியை கொடுக்கிறார் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ காத்துக்கிட்டு இருக்கார். எப்படி நம்ம ஆரத்தி காட்டும் போது சின்னதா ஒரு தீப்பெட்டியில எரிச்சா அது கொஞ்சம் நல்லா பெருசாகிற வரைக்கும் கொஞ்சம் காத்துட்டு இருந்து நம்ம பகவானுக்கு காட்டுவோமோ, அந்த மாதிரி அந்த வால்ல ஓரளவுக்கு பிடிச்ச உடனே ஹனுமான் அந்த கயிறை அப்படி பிச்சு எறிகிறார். பிச்சு எறிந்து எதிர்பார்க்கல அங்க இருக்கிற ராவணனோ மற்றவர்களோ. அந்த அரண்மனையிலேருந்து அப்படியே துள்ளி குதிச்சு தாவறார் வெளியில. ராவணன் பிடின்றான், கொல்லுன்றான், ஒன்றும் பண்ண முடியல. ஒரே தாவு, அங்கிருந்து ஒரு ஜம்ப். அங்கிருந்து ஜம்ப் பண்ண நேரம் எங்க தெரியுமா வந்தார் அவர்? அந்த தனுஷ்கோடி கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு வர வழியில ஒரு பறக்கக்கூடிய ஒரு மலை வந்தது. அந்த மலை நீங்க கொஞ்ச நேரம் இங்க இருந்து சேவை பண்ணிட்டு போங்க, என்ன அக்னி தான் காப்பாத்தினார், வாயு தான் என்னை காப்பாத்தினார். அதாவது இந்திரன் எல்லா மலைகளுடைய அந்த ரெக்கைகளையும் வெட்டும்போது என்னை காப்பாத்தினது அவர் தான், நான் பறக்கும் மலை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சேவையா ஹனுமான் வரும்போது நீ அவருக்கு தங்கறதுக்கு இடம் கொடு, கால் வைக்க இடம் கொடுன்னு சொன்னார் இல்லையா. இப்போ ஹனுமான் என்ன சொன்னார், இப்போ நான் சேவையா போறேன், ராமருடைய சேவை முடிச்சு திரும்பி வரும்போது அங்கே வரேன்னு சொன்னார்ல. இப்போ அங்க ஜம்ப் பண்ணவர் நேரம் அந்த மலையில தான் நின்றார். அந்த மலைக்கு ரொம்ப சந்தோஷம், ஹனுமான் சொன்ன மாதிரி வந்துட்டார். இப்போ இங்கிருந்து அடுத்த ஜம்ப் நேரா கடல் கரைக்கு போயிட்டார். கடலுடைய கரைக்கு போனா ஜாம்பவான்
அங்கதன், அதாவது வாலியுடைய மகன் அங்கதன், ஜாம்பவான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஹனுமானுக்காக. ஹனுமான் அங்கே போன உடனே ஹனுமானை பார்க்குறாங்க. ஹனுமானுடைய உடம்புல அம்புலாம் இருக்குது, இன்னும் சில அம்புகள் இருக்குது, ரத்தம் இருக்குது, காயங்கள் இருக்குது. ஆனால் அப்படியே தேஜஸாக இருக்கார். கண்டேன் சீதையை, கண்டேன் சீதையை, கண்டேன் சீதையைன்னு கத்துறார். இதை பார்த்தோன்னா அவங்களுக்குலாம் ஆனந்தம், சந்தோஷம். என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றார். சீதையை எப்படி பார்த்தார், எப்படி போனார் பார்த்தார். ஆனால் இந்த வானர, இந்த ஹனுமான் எப்படிலாம் அசுரர்களை கொன்றார், எப்படி இந்த வெற்றியை பெற்றார்ன்றதை சொல்லலை. அதுதான் ஒரு அசுரனுக்கும் ஒரு உண்மையான பக்தனுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பெருமையை அவன் சொல்ல மாட்டான். பகவானுடைய பெருமையை பற்றி மட்டும்தான் பேசுவான். ஆனால் அசுரர்கள் எப்போதுமே தன்னுடைய தற்பெருமையே பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஹனுமான் எதையுமே சொல்லலை. ஆனாலும் ஜாம்பவானுக்கும் அங்கதனுக்கும் நீலன் இவங்களுக்கெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சது இவருடைய உடம்புல தழும்புகள் இருக்கு. தூரத்தில் இலங்கை எரியுது, அந்த புகை தெரியுது. என்னமோ பண்ணிட்டு வந்துட்டாரு மட்டும் இவருக்கு நல்லா தெரிஞ்சது. சீதையை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு புரியுது, நீ எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு புரியுது. சொன்ன உடனே இப்போ நாம இங்கே சுக்ரீவனுடைய அரண்மனையில் ராமர் காத்துக்கிட்டு இருக்காரு. ராமரும் லக்ஷ்மணரும் 1 மாத காலம் முடிஞ்சிருச்சு. தெற்கு பக்கம் போனவங்களும் சரி, வடக்கு மேற்கு 3 பக்கத்தில் போன வானரங்கள்லாம் திரும்பி வந்தாச்சு. சீதையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. ஆனால் கிழக்கு வடக்கு மேற்கு போனவங்க வந்தாச்சு, தெற்கு பக்கத்தில் போனவங்க வரல. தெற்கு பக்கம் தான் ஹனுமான் போயிருக்காரு. தெற்கு பக்கம் போனவங்க இன்னும் வரலையே. ஹனுமான் போயிருக்காரு, ஜாம்பவான் போயிருக்காரு, அங்கதன் போயிருக்கானே. என்னாச்சு அவங்களுக்கு? 1 மாத காலம் ஆயிடுச்சு, எந்த செய்தியும் இல்லையே. சீதாதேவியை பார்க்காத அந்த பிரிவு துயர் அவருக்கு வாட்டுது. அதே சமயம் ஹனுமான் மேலேயும் அங்கதன் மேலேயும் ஜாம்பவான் மேலேயும் அவருக்கு அவ்வளோ பிரியம். அவங்களையும் நான் இழந்துட்டேனான்னு நினைக்கிறார். ஒருவேளை அவங்களால சீதையை கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிக்க முடியாம அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாங்களா? என்ன நடந்தது? அவருடைய வேதனை இப்போ அதிகம். தன்னுடைய பக்தர்களும் இல்லை, இப்படி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ இங்கே இந்த கடற்கரையில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கிருந்து நாம சுக்ரீவனுடைய நம்மளுடைய மன்னர் சுக்ரீவன் அரண்மனைக்கு போகிறது ரொம்ப தூரம், உடனே எல்லாரும் சேர்ந்து போக முடியாது. அதனால ஹனுமான், நீ வேகமா போ, நாங்கள் பின்னாடியே உங்க கூட வந்துடும், நீ வேகமா போகக்கூடியவன், நீ வேகமா போயிடு, போய் முதல்ல பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட போய் செய்தியை சொல்லிடு அப்படின்னு சொல்ற. இப்போ இங்கிருந்து ஹனுமான் புறப்படுறார். அங்க காத்துட்டு இருக்கிற ராமருக்கு சூரிய உதயம் ஆரம்பிக்கிறது. அப்படியே அந்த சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கார் ராமர். அந்த சூரியன் உதிக்கும் போது ஹனுமானும் வருகிறார். ஹனுமான் வரதை பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே சந்தோஷம். நேராக வந்த ஹனுமான், பொதுவாக பகவான் ராமரை பார்த்தோட நேராக வந்து அப்படியே காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவார். இப்போ என்ன பண்ணுறார்? தூரத்திலிருந்து ராமரை இப்படி கும்பிட்டுட்டு தெற்கு நோக்கி அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். ஏன்னா சீதாதேவி இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணுறார் அவர். இவருக்கு மனசில் புரியுது, எப்பவுமே வந்தோன்னே இங்கே நமஸ்காரம் பண்ணுறார், அந்த பக்கம் நமஸ்காரம் பண்ணுறாருன்னா சீத்தையை பார்த்துட்டு வந்துட்டார் அப்படின்றது தெரியுது மனசில் இவருக்கு. இப்போ அங்கே இலங்கையில் ராவணனுக்கு ஒரு மனசில் என்ன இருந்துச்சுன்னா, தன்னுடைய இலங்கை நகரம் இந்திரனுடைய அமராவதி நகரத்தை விட அழகானது அப்படின்னு அவனுக்குள்ள மனசில் இருந்துச்சு. உண்மையாலே அது உண்மையும் கூட. இந்திரனுடைய அமராவதி நகரத்தை விட இலங்கை அவ்வளோ அழகு. இப்போ அந்த அழகெல்லாம் போயிடுச்சு, அந்த வேதனையில் இருக்காங்க. இப்போ ஹனுமான் கிட்ட கேட்கிறார் என்ன நடந்துச்சுன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, ராவணன் கிட்ட ஹனுமான் தான் ராமனுடைய சேவகன் தூதுவன் சொல்லும்பொழுது ராமருடைய பிறப்பிலிருந்து அவருடைய பால்யலிலிருந்து அவர் எப்படிலாம் கொன்னார் எல்லா அசுரர்களையும் விஷயத்தை முதல் கொண்டு எல்லா விதமான செய்தியையும், வாலியை கொண்டது வரை எப்படிலாம் படையை உருவாக்கி வச்சிருக்கார் வரைக்கும் சொன்னார். இப்போ இங்க ராமர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் விவரிக்கிறார். என்ன நடந்தது, எப்படி போச்சு. ஆனா இங்கேயும் அவர் தான் வந்து அந்த அசுரர்களுக்கு எதிராக போட்ட சண்டையோ தான் பெற்ற வெற்றியோ சொல்லவே இல்லை. சீதாதேவியோட இந்த சூடாமணி அந்த நகையை சந்திரகலா எடுத்து காட்டுறார். அப்படியே பார்க்கிறார் ராமர், பார்க்கிறார். அவருக்கு அப்படியே சீதாதேவியே பார்க்குற மாதிரி இருக்கு. சொல்றார், உங்களுடைய சீதா தேவி அடியனுடைய தாயார் 1 மாத காலம் நேரம் 1 மாத காலம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மாத காலத்துக்குள்ள நாம சீதாதேவி அங்கேருந்து கூட்டிட்டு வரலன்னா அவங்க தன்னுடைய பிராணத்தை விட்டுருவாங்க. பரதனையும் சத்ருக்கனையும் எனக்கு ஈம சடங்கே செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த விஷயம் ராமருக்கு சொன்ன உடனே
ராவணன் எப்படிலாம் அவங்கள ட்ரீட் பண்ணி வச்சிருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்டோன்னு ராமர் பயங்கர கோபம், அவருக்கு அப்படியே கண்கள் முழுக்க கோபம் ஏற்படுது. சீதாதேவி இருக்கக்கூடிய அந்த தென் திசையை அப்படியே பார்க்கிறார். அடுத்து என்ன நடந்ததுன்றதை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். குருதேவ் की जय. ओम तत्सत. रामायण की जय.